அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்முடைய இணைந்திருப்பவர் எழுத்தாளர் மா கவிதா. வணக்கம். வணக்கம். மகளிர் நாள், அன்னை மணியம்மையார் அவர்களின் பிறந்தநாள் மார்ச் 10ஆம் தேதி. இதை ஒட்டிய தங்களது பார்வை. அறிவுச்சுடர் வலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். மார்ச் 8 மகளிர் உலக மகளிர் நாள். மார்ச் 10 அன்னை மணியம்மையாரினுடைய பிறந்த நாள். உலக மகளிர் நாள் என்பதிலே ஒரு அழகான சொல் தொக்கி நிற்கிறது. அதுதான் உரிமை என்ற சொல். உலக மகளிர் உரிமை நாள். இது ஒரு வினைத்தொகை. உரிமைகளுக்காக மகளிர் போராடிய காலம், உரிமைகளுக்காக மகளிர் போராடி கொண்டிருக்கக்கூடிய காலம், பாலின சமூகத்தை, பாலின சமத்துவத்தை எட்டி நாம் அந்த இலக்குக்காக ஓடிக்கொண்டிருக்கின்ற, இலக்கை எட்டி கொண்டிருக்கிற ஒரு எதிர்காலம் என்று முக்காலத்திற்கும் இந்த நாள் தேவைப்படுவதால், ஆணிற்கென்று ஒரு நாள் இல்லாத போது பெண்ணிற்கு தேவையா என்றால் நிச்சயமாக தேவை தேவை என்று நாம் அடித்து சொல்லலாம். திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி ஐயா அவர்கள் உலக மகளிர் நாள் செய்தியை முன்னிட்டு, பெண்களே நீங்கள் வீதிக்கு வந்து போராடுங்கள் என்று அழைப்பை கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, பெண் அடிமை என்பது மனித சமூக இழிவு என்பதை உணராததால் தான் வளர்ச்சி பெற வேண்டிய பெண்கள் சமூகம், இந்த சமூகம் என்பது தேய்ந்து கொண்டே கிடக்கிறது என்று 90 ஆண்டுகளுக்கு முன் தந்தை பெரியார் அவர்கள் பேசியதை எடுத்து காட்டி, வாருங்கள் பெண்களே வீதிகளில் வந்து போராடுங்கள் என்று அறிக்கை வழியாக நம்மை அழைத்தார்கள். மிக சிறப்பாக வளர்ச்சி என்பது நாட்டிலே மகளிரோடு இணைந்த வளர்ச்சி என்பதால் தான் நேற்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிர் உயர மாநிலம் உயரும் என்ற ஒரு ரத்தின சுருக்கமான சொல்லை இங்கே வெளிப்படுத்தினார்கள். நேற்று நிகழ்ச்சியிலே 100 இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை பயனாளிகளுக்கு வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலே தமிழ்நாட்டை சேர்ந்த அதிரடிப்படை பெண் காவலர்கள் நடத்திய சாகச நிகழ்ச்சிகளை எல்லாம் கண்டு கழித்த முதலமைச்சர் அவர்கள் அனைத்து துறைகளிலுமே பெண்கள் இன்றைக்கு சாதனைகளை படைத்து விட்டார்கள், சாதித்து விட்டார்கள், ஆணுக்கு நிகராக எல்லாமே பெண்களால் முடியும் என்ற சாதனை இலக்கை அடைந்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஆணாதிக்க மனப்பான்மையை அவர்கள் மாற்றிக்கொள்ளும் போதுதான் இந்த வளர்ச்சி சிறப்பு பெறும் என்று ஒரு சிறப்பான செய்தியை நம் முன் எடுத்து வைத்திருக்கிறார்கள். எப்படி அறிவியலை ஏற்றுக்கொண்டு அறிவியலின் பயனை அனுபவிக்கிற மக்கள் அறிவியல் மனப்பான்மையை தவிர்த்து வருகிறார்களோ, அதுபோலதான் இந்த ஆணாதிக்க சிந்தனையை, இந்த ஆணாதிக்க உலகத்திலே அதற்கு எதிர்ப்பாக போராடி எல்லாவற்றையும் எங்களால் சாதிக்க முடியும் என்று வென்று காட்டுகிற பெண்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னமும் இந்த சமூகத்தில் ஆணாதிக்க மனநிலையை நாம் தகர்த்தெறிய வேண்டியதாக இருக்கிறது என்பதுதான் நிச்சயமாக இந்த மகளிர் நாள் செய்தியாக நாம் முன்வைக்கலாம். உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய இந்த மகளிர் நாளிலே, கொண்டாடக்கூடிய இந்த மகளிர் நாளிலே கருப்பொருளாக சொல்லுகிற செய்தி என்பது செயல்களை துரிதப்படுத்து என்பதுதான். பாலின சமத்துவத்தை நோக்கிய நம்முடைய செயல்களை துரிதப்படுத்துகிற இந்த ஒரு செயல்பாட்டிலே முத்தாய்ப்பாக நாம் சொல்ல வேண்டியது எதுவென்றால், ஆணாதிக்க மனப்பான்மையை ஆண்கள் ஒழிக்க வேண்டும் என்பதைத்தான் முதலமைச்சரினுடைய கூற்றிலிருந்து நாம் மிக அழகாக எடுத்து காட்ட வேண்டியதாக இருக்கிறது. தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி ஐயா அவர்கள் வளர்ச்சி என்பது எப்படி பெண்ணினத்தை உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதை பெரியாரின் கருத்திலிருந்து எடுத்து காட்டினாரோ, அதைத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழிமொழிந்திருக்கிறார்கள். திராவிடர் கழகத்தினுடைய மாநாடுகளிலெல்லாம் எப்படி பெண்களை ஆண்கள் மரியாதையோடு நடத்த வேண்டும் என்பதற்கான தீர்மானங்கள் இன்றல்ல நேற்றல்ல பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அவர்கள் அந்த தீர்மானத்தை முன்மொழித்து இருக்கிறார்கள். 44 ஆண்டுகளுக்கு முன்னால் குடந்தையிலே பெண்கள் விடுதலை மாநாட்டிலே ஒரு தீர்மானம், நமது நாட்டில்
ஆண்களுக்கிடையே வாய்ச்சண்டை சவால் கிளம்பும் போது நீங்கள் பெட்டை போல பேசாதீர்கள், நாங்கள் என்ன சேலை கட்டி இருக்கிறோமா, வளையல் அணிந்து கொண்டு உள்ளவர்களா என்று கேலி பேசுவது கண்டு இந்த மாநாடு உள்ளபடியே வருத்துவதுடன் அருள் கூர்ந்து இனிமேலாவது பெண்கள் கோழைகள் எனும் பொருள்பட பேசுவது எழுதுவது இவற்றை அறவே நிறுத்த வேண்டும் என்று ஆண் சகோதரர்களுக்கு இந்த மாநாடு வேண்டுகோள் விடுக்கிறது என்ற ஒரு அருமையான தீர்மானம் 44 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே திராவிடர் கழகம் நடத்திய பெண்கள் விடுதலை மாநாட்டிலே போடப்பட்டிருக்கிறது என்றால் சாதாரணமானதா? இன்றும் கூட நாம் பார்க்கிறோம், 2 பேர்கள் ஆண்களுக்கு சண்டை வந்தாலும் கூட பெண்களை இழிவுபடுத்துகிற அந்த சொற்கள் என்பது மிக சாதாரணமாக கையாளப்படுகிறது. ஆகவே உலக மகளிர் நாளில் இத்தகைய சிந்தனைகளிலிருந்து நாம் இந்த போக்குகளிலிருந்து வெளிவர வேண்டும். அண்மையிலே ஒன்றிய அரசினுடைய சர்வாதிகார போக்கை எதிர்க்கக்கூடிய ஆண்மையுள்ள ஒரு மாநிலமாக திகழ்கிறது என்று உயர்கல்வி அமைச்சர் சொல்லும் போது உடனடியாக அங்கே குறுக்கிட்டு நம்முடைய துணை முதலமைச்சர் அவர் அந்த சொல்லை தவறாக பயன்படுத்தினார். ஆண்மை என்பதுதான் வீரம் என்று அல்ல, பெண்களாலும் ஆண்களுக்கு நிகராக எல்லாவற்றிலும் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று உடனடியாக அந்த தவறை நான் திருத்துகிறேன் என்று சொன்னார்கள். ஆகவே இப்படி ஆணாதிக்க சிந்தனைகளை நாம் முதலில் சொற்களிலிருந்தே தொடங்க வேண்டும் என்பதை இந்த உலக மகளிர் உரிமை நாள் செய்தியாக இன்றைக்கு இதை சொல்லிக்கொண்டு, மிக சிறப்பாக அன்னை மணியம்மையாரினுடைய பிறந்த நாள் பொருத்தமாக நமக்கு இந்த மார்ச் 10ஆம் தேதி வருகிறது. அன்னை மணியம்மையாரிடமிருந்து பெண்கள் போராட்ட குணத்தை பெற வேண்டும், பெண்கள் அறிவு பெற போராட வேண்டும் என்ற செய்தியையும் இங்கே பெண்களுக்கு நாம் ஒரு பாடமாக சொல்லி, அதற்கெல்லாம் அன்னை மணியம்மையாரை நாம் முழுமையாக படிக்க வேண்டும், உள்வாங்க வேண்டும். பெண்களே, நீங்கள் பகுத்தறிவாதிகளாக வாருங்கள், உங்களைத்தான் பிற்போக்காளிகள் என்று இந்த ஆண்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற பெரியாரின் வார்த்தையையும் அன்னை மணியம்மையாரின் வார்த்தையையும் அதற்கு ஏற்ப தன்னுடைய வாழ்க்கையே ஒரு பகுத்தறிவு வயப்பட்டு பகுத்தறிவு இயக்கத்தின் தலைவியாக மாறுகின்ற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை படைத்த அன்னை மணியம்மையாரை நாம் உள்வாங்கி இந்த மகளிர் தினத்திலே ஆசிரியர் தமிழர் தலைவர் கி வீரமணி ஐயா அவர்களினுடைய வழிகாட்டுதலின் பேரில் வீதிகளில் இறங்கி நாம் போராடுவோம். பெண்ணடிமைத்தனத்திலிருந்து முற்றிலும் பெண்கள் வெளியே வர வேண்டும் என்றால் அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கின்ற இந்த மதமாகட்டும், கடவுளாகட்டும், ஜாதியாகட்டும், சடங்குகளாகட்டும், அவர்கள் எது தனக்கு பாதுகாப்பு என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனையும் அவர்களை அடிமைதான் மேலும் மேலும் படுத்தி கொண்டிருக்கிறது. அவர்கள் காலம் காலமாக வணங்கி கொண்டிருக்கிற எந்த கடவுளும் அவர்களினுடைய அடிமைத்தனத்தை இதுநாள் வரை போக்க எந்த சிறு முயற்சியும் எடுக்கவில்லை என்பதை பெண்கள் நேர்மையாக சிந்தித்து ஒப்புக்கொண்டு, நாம் ஒரே வழி பகுத்தறிவு பெற்றால் மட்டும்தான் இந்த அடிமை சிந்தனையிலிருந்து வெளிவர வேண்டும் என்று ஒவ்வொரு பெண்களும் வர வேண்டும் என்பதுதான் அன்னை மணியம்மையாரின் வாழ்க்கையை சொல்லி நாம் எடுத்து சொல்லுகின்ற பாடம் என்றுதான் நான் தெரிவிக்கின்றேன். உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி.